அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கடந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். இறையேசுவில் பிரியமானவர்களே, இத்திருப்பலியை நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கிறவர்கள் திருமதி பெஞ்சமின் ஜான் குடும்பத்தினர், திருமதி நான்சி ஹியூபர்ட் குடும்பத்தினர், திருமதி ரொசாரியோ அருண்குமார் குடும்பத்தினர். கிரேசி இன்று தனது 14வது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். இறைவன் இவரை நிறைவாக ஆசிர்வதிக்க நல்லதொரு எதிர்காலத்தை கொடுக்க இத்திருப்பலியிலே ஜெபிப்போம். புதிதாக ஆயர் நிலைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற அம்ப்ரோஸ் அவர்களை கடவுள் நிறைவாக ஆசிர்வதிக்க, அவருடைய மேய்ப்பு பணி மிக சிறப்பாக இருக்க இத்திருப்பலியிலே அவருக்காக ஜெபிப்போம். தீக்ஷா ஜெர்லின் குடும்பத்தினர் நன்றி பலியாகவும், எல்சி ராஜ் குடும்பத்தினர் நன்றி பலியாகவும் இத்திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஸ்டெல்லா மேரி நேவிஸ் நல்ல உடல் உள்ள சுகத்திற்காக இத்திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிக்கின்றார். மேலும் மரித்த கேத்ரின் பிரான்சிஸ், பெப்பின் பெர்னாண்டோ, பங்கஜம் பெப்பின், சேவியர் நர்மல், மோனா அப்சலோம், ஜோசப், ஜான் குலோஸ், லீனா அம்மாள், ஆல்பின் ஜோசப், சுப்பிரமணி, சாரதா, காசிம், ஜெயராணி, சீனிராஜ், பிரான்சிஸ் சேவியர், சூசை டேவிட், மைக்கேல் அம்மாள், செபஸ்டின் அம்மாள், அந்தோனிசாமி, ஜேம்ஸ் ஜோசப், ஷேகர், விஷாலம், ராமானுஜன், ராமநாதன், சாமந்தி, விஜயா, அந்தோனிராஜ், ஆரோக்கியதாஸ் இவர்களுடைய ஆன்மாக்கள் இறைவனில் நித்திய இளைப்பாறுதல் அடைய இத்திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். மூவர் இறைவனின் திருப்பெயரால் இத்திருப்பலியை நாம் துவங்குவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இத்திருப்பலியிலே தூய உள்ளத்தோடு பங்கு பெற நாம் செய்த எல்லா குற்றங்களுக்காக குறைகளுக்காக மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் பெரும் பாவமே, ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, எங்களுக்கு எதிரானவற்றை எல்லாம் கனிவுடன் அகற்றியருளும். அதனால் உள்ளத்திலும் உடலிலும் எழுகின்ற தடைகள் நீங்கி உவப்புடன் உமக்கு ஊழியம் புரிவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். திருத்தூதர் யோவான் எழுதிய 3ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். நீர் நம்பிக்கைக்கு உரியவர். அதிகாரம் 5. அன்பார்ந்தவர்களே, நீர் சகோதரர்களுக்கு, அதுவும் அறிமுகம் இல்லாத சகோதரர்களுக்கு செய்தவற்றை எல்லாம் பார்க்கும்போது நீர் நம்பிக்கைக்கு உரியவர் என்பது தெளிவாகிறது. அவர்கள் திருச்சபையின் முன்னிலையில் உனது அன்பை குறித்து சான்று பகர்ந்தார்கள். எனவே நீர் அவர்களை கடவுளுக்கு உகந்த முறையில் வழி அனுப்பி வைத்தால் நல்லது. ஏனெனில் அவர்கள் கிறிஸ்துவுக்காக பயணம் மேற்கொண்டவர்கள். பிற மக்களிடமிருந்து அவர்கள் வழியில் எதையும் பெற்றுக்கொள்ளவில்லை. இத்தகையோருக்கு உதவுவது நமது கடமை. இவ்வாறு உண்மைக்காக உழைக்கும் அவர்களின் உடன் உழைப்பாளர் ஆகிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். அவர் தம் கட்டளைகளில் அவர்கள் பெருமகிழ்வு அடைவர். அவர்களது வழிமரபு பூ உலகில் வலிமை மிக்கதாய் இருக்கும். நேர்மையுள்ளோரின் தலைமுறை ஆசி பெறும். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். சொத்தும் செல்வமும் அவர்களது இல்லத்தில் தங்கும். அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். இருளில் ஒளியென அவர்கள் நேர்மை உள்ளவரிடையே மிளிர்வர். அருளும் இரக்கமும் நீதியும் உள்ளோராய் இருப்பர். பல்லவி. ஆண்டவரிடம் அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். அவர்கள் தம் அலுவல்களில் நீதியுடன் செயல்படுவர். எந்நாளும் அவர்கள் அசைவுறார். நேர்மையுள்ளோர் மக்கள் மனதில் என்றும் வாழ்வர். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டு நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 18. இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. அக்காலத்தில் மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஒரு உவமை சொன்னார். ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார். அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை. அந்நகரில் கைம்பெண் ஒருவரும் இருந்தார். அவர் நடுவரிடம் போய், என் எதிரியை தண்டித்து
எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். நடுவரோ நெடுங்காலமாய் எதுவும் செய்ய விரும்பவில்லை. பின்பு அவர், நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை என்றாலும் இக்கைம்பெண் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன். இல்லையானால் இவர் என் உயிரை வாங்கிக் கொண்டே இருப்பார் என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பின் ஆண்டவர் அவர்களிடம், நேர்மையற்ற நடுவரே இப்படி சொன்னார் என்றால் தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும் போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா? அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா? விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆயினும் மானிட மகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மனம் தளராமல் இறைவனிடம் ஜெபிக்க வேண்டும். ஒரு சீடர் ஒருவர் குருவை பார்த்து கேள்வி கேட்டாராம். குருவே, நம்ம எல்லாம் படைச்சது யாரு? நீங்க என்ன பதில் சொல்வீங்க? கடவுள். மரத்தை வச்சவங்க என்ன பண்ணுவாங்க? தண்ணி ஊத்துவாங்க. அப்ப நம்ம படைச்ச கடவுள் நம்முடைய தேவையை நிறைவு செய்யணுமா, செய்யக்கூடாதா? கடவுளுக்கு நம்மை படைச்சார் அப்படின்னு சொன்னா நம்முடைய தேவைகள் தெரியுமா, தெரியாதா? இவன் இந்த மாதிரி கேள்வி கேட்க கேட்க அவர் குருவும் ஒன்னு ஒன்னா உங்களை மாதிரியே பதில் சொல்லிக்கிட்டே இருந்தார். அப்புறம் ஒரு கட்டத்துல, சரி என்னடா பிரச்சனை உனக்கு, ஏன் இந்த கேள்வி அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இந்த சீடன் சொன்னானா, கடவுள் தான் நம்மை படைத்தார் என்று சொன்னால், என்னுடைய தேவைகள் எல்லாம் கடவுளுக்கு தெரியும் என்று சொன்னால் நான் ஏன் ஜெபிக்க வேண்டும்? நான் கேட்காமலேயே, நான் ஜெபம் செய்யாமலேயே எனக்கு தேவையானதெல்லாம் கொடுக்கறதுக்கு அந்த கடவுளுக்கு தெரியாதா? ஒருவேளை கடவுள் நான் போய் கேட்கணும், நான் கெஞ்சணும்னு எதிர்பார்க்கிறாரா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டான். ஒரு ஆத்தங்கர ஓரத்துல இவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த கேள்வி கேட்டதுனால குரு என்ன பண்றாருன்னா, போயிட்டே இருக்கும் பொழுது பக்கத்துல அந்த ஆத்துல கொஞ்சம் தள்ளி விட்டாப்புல பையனை, சீடரை தள்ளி விட்டாரு. ஆத்துல விழுந்தவன் என்ன பண்ணுவாங்க? காப்பாத்துங்க 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 அப்படின்னு சொல்லி கத்துனான். குருவும் மற்ற சீடர்களும் தண்ணியில இறங்கி அவனை விழுந்த உடனே காப்பாத்தி மேல கொண்டு வந்துட்டாங்க. அப்ப அந்த குரு சீடனை பார்த்து கேட்டானா, ஏண்டா நீ தண்ணியில விழுந்துட்ட, உன் விழுந்தவனை காப்பாத்தணும்னு சொல்லி இங்க இருக்கிற எங்க எல்லாருக்கும் தெரியாதா? நீ தண்ணியில விழுந்த உடனே உன்னை காப்பாத்தணும்னு இங்க இருக்கிற எங்க எல்லாருக்கும் தெரியாதா? அப்புறம் ஏன் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லி கத்துன அப்படின்னு சொன்ன உடனே அந்த சீடன் சொன்னானா, விழுந்தது நான் தானே, நீங்க விழுந்திருந்தா இந்த மாதிரி கேட்பீங்களா அப்படின்னு சொன்னாராம். அப்ப குரு சொன்னாரா, அதே போலதான் கடவுளும் அதே போலதான். உனக்கு என்னன்னு சொல்லி அந்த கடவுளுக்கு தெரியும். உனக்கு என்னென்ன வேண்டும் என்பதை கடவுள் நிச்சயமாக அறிந்திருக்கிறார். ஆனாலும் சின்ன குழந்தைங்க என் அப்பா கிட்ட கேட்டா, அம்மா கிட்ட கேட்டா நம்பிக்கையோடு எங்க அப்பா இதை வாங்கி தருவாங்க, எங்க அம்மா வாங்கி தருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த உறுதியான நம்பிக்கையோடு கேட்பதை போல நாமும் கடவுளிடம் கேட்க வேண்டும். நாம் கேட்கிற பொழுது அது கடவுளுடைய மனநிலையில் மாற்றத்தை ஏற்படுத்தாது. கடவுளுடைய பக்கத்தில் நாம் கேட்பது எந்த மாற்றத்தை ஏற்படுத்தாது. நாம் கேட்கிறனால அவருடைய புகழ் உயரப் போவது கிடையாது. நமக்கு ஒரு வரத்தை கொடுப்பதனால அவரிடம் எதுவும் குறைவுபட போவதும் கிடையாது. இருந்தாலும் கேட்கின்ற பொழுது அது நமக்கு எந்த அளவுக்கு தேவையானது என்பதை நாம் தெளிவுபடுத்திக் கொள்ளுகிறோம். நாம நிறைய ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒவ்வொரு ஜெபம் இருக்கும். காலையில எழுந்த உடனே இன்னைக்கு எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லுவோம். இன்றைக்கு கேட்கின்றவற்றை பெரும்பான்மையான வரங்களை நாளைக்கு நம்ம அதே வரங்களுக்காக ஜெபிப்பது கிடையாது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகள் மாறுபட்டு கொண்டே இருக்கின்றன. ஆனா நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சில தேவைகளுக்காக தொடர்ந்து நாம் ஜெபித்து கொண்டிருப்போம். ஒரு சில தேவைகள் நம்ம குடும்பத்துக்கு முக்கியமாக தேவை என்று சொன்னால், உங்களுடைய உடலுக்கு அந்த நலன் கண்டிப்பாக தேவை என்று சொன்னால், என்ன ஆனாலும் சரி, அது வாரமானாலும் மாதமானாலும் நாம் அதுல காம்ப்ரமைஸே இல்லாம ஒவ்வொரு முறையும் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் அந்த தனிப்பட்ட ஒரு வரத்திற்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு மனநிலையை நாம் வைத்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நாம்
மனம் தளராமல் தொடர்ந்து ஜெபிக்கிற பொழுது அது நமக்கு அந்த கேட்கின்ற வரம் எந்த அளவுக்கு முக்கியமானது என்பதை தெளிவுபடுத்துகிறது. அது கடவுளுக்கு ரிமைண்டர் கிடையாது, மாறாக நம்முடைய நிலையை நாம் கடவுளுக்கு வெளிப்படுத்துகிற ஒன்றாக அமைகிறது. பைபிள்ல எத்தனையோ பேர் மனம் தளராமல் ஜெபித்ததனால தங்களுக்கு தேவையானதை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். வழக்கமா நமக்கு தெரியும், ஆபிரகாம் 25 வருடங்கள் குழந்தைக்காக காத்திருந்தார். கடவுளே சொல்றாரு, வானத்து விண்மீன்களை போல கடற்கரை மணலை போல உன் சந்ததியை பெருக செய்வேன் சொல்றாரு. ஆனால் அதே ஆபிரகாம் 25 ஆண்டுகள் காத்திருந்துதான் அந்த பையனை ஈசாக்கை பெற்றுக்கொண்டார். தாவீது அபிஷேகம் செய்த உடனேயே அரசராக போயிட்டு அரியணையில உட்காரல, ஏறக்குறைய 12 வருடங்கள் காத்திருந்தார். 12 வருடங்கள் சவுலுக்கு கீழே வேலை செய்திருந்தார். சவுலுடைய அன்பை சம்பாதிக்க முயற்சி செய்தார். சவுல் அவரை பகைவராக பார்த்த பொழுது, அவருடைய உயிரை கொல்ல தேடிய பொழுது தாவீது ஒருபோதும் சவுலை கொல்லாமல், ஆண்டவரால் அபிஷேகம் செய்யப்பட்டவர் மேல என் கைகளை வைக்க மாட்டேன்னு சொல்லி அவர் காத்திருந்து, அதுக்கப்புறமா தான் சவுலுடைய வாழ்நாள் முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் அவர் அந்த அரசவைக்கு உட்காருவார். மோசே எப்பொழுதெல்லாம் அமலேக்கியரோடு போர் செய்கின்ற பொழுது, எப்பொழுதெல்லாம் அவருடைய கரங்கள் கீழே இறங்குதோ, அவர் கரங்கள் தளர்ந்து போனதோ, அப்பொழுதெல்லாம் இஸ்ரேலர்கள் தோல்வியை சந்தித்தார்கள். அவர் மனம் தளராமல் தன்னுடைய கரங்களை விரித்து ஜெபித்த பொழுதெல்லாம் இஸ்ரேல் மக்கள் வெற்றியை பெற்றுக் கொண்டார்கள். பல இறைவாக்கினர், தானியேல் 3 நாட்கள் ஜெபித்து தனக்கு தேவையானதை பெற்றுக்கொண்டார். எரேமியா இறைவாக்கினர், எலியா இறைவாக்கினர், பல இறைவாக்கினர்கள் பெரிய இறைவாக்கினர்கள் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் அவர்களுடைய ஜெபங்கள் கூட உடனடியாக கடவுளால் கேட்கப்பட்டதாக விவிலியம் நமக்கு கூறவில்லை. நமக்கு ஒண்ணு வேணும் அப்படின்னு சொன்னா, நமக்கு ஒரு தேடல் இருக்குதுன்னு சொன்னா, அந்த தேடல்ல தெளிவு இருக்குதுன்னு சொன்னா, நமக்கு வைராக்கியம் இருக்குதுன்னு சொன்னா, எனக்கு அது கிடைக்கின்ற வரைக்கும் நான் கடவுளை விடமாட்டேன் அப்படின்ற ஒரு மனநிலை நமக்கு இருக்குது அப்படின்னு சொன்னா, நிச்சயமாக மனம் தளராமல் ஜெபிக்கின்றவர்களுடைய ஜெபத்தை இறைவன் கேட்பவராக இருக்கிறார். எத்தனையோ பேர் குழந்தை இல்லாதவங்கள நீங்க கேட்டிருப்பீங்க. 10 வருஷமா குழந்தை இல்ல, 15 வருஷமா குழந்தை இல்ல, தொடர்ந்து ஜெபித்ததன் விளைவாக தங்களுடைய வாழ்க்கையில குழந்தை பாரத்தை பெற்றவர்கள் ஏராளமானவர்களை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அன்புக்குரியவர்களே, கடவுள் காலம் தாழ்த்துகிறார் என்று சொன்னால், கடவுள் ஒரு சில நேரம் நமக்கு கொடுக்கல அப்படின்னு சொன்னா அது கடவுளால் இயலாது என்கிறது அர்த்தம் கிடையாது. கடவுள் உங்களுக்கு ஒண்ணு கொடுக்கலனா கடவுளால் கொடுக்க முடியாது என்ற அர்த்தம் அல்ல. அதை பெறுகின்ற மனநிலையில் நாம் இல்லை என்பதுதான் அர்த்தம். அந்த மனநிலை நமக்கு கிடைக்கிற பொழுது, அந்த மனநிலையில் நாம் உறுதி பெறுகிற பொழுது கடவுள் நமக்கு தேவையானதை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவாக கொடுக்கின்றார். ஆகவே உங்களுடைய ஜெபங்கள் எப்பொழுதுமே ஒருபோதும் வீண் போவது கிடையாது. கடவுள் காலம் தாழ்த்துவதாக இருந்தால் கூட நீங்கள் கேட்கின்ற வரம் உங்களுக்கு நிச்சயம் தேவை என்று சொன்னால், அந்த வரத்தினால் உங்களுடைய வாழ்வு உயரும் என்று சொன்னால், அந்த வரத்தினால் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்வு வரும் என்று சொன்னால், அந்த வரத்தினால் யாருக்கும் பாதிப்பு இல்லை, உங்களை தவிர மற்ற யாருக்கும் அதில் பாதிப்பு இல்லை என்று சொன்னால், கேட்பதை கொடுக்க கடவுள் எப்பொழுதுமே தயாராக இருக்கிறார். பல நேரங்கள்ல மனம் தளராமல் ஜெபிக்க நாம் தான் தயாராய் இருப்பது கிடையாது. நீங்கள் யோசித்து பாருங்கள், பல நாட்களாக நீங்கள் எந்த காரியங்களுக்காக இறைவனிடம் தொடர்ந்து உறுதிப்பாட்டோடு ஜெபிக்கிறீர்கள் என்பதை யோசித்து பாருங்கள். அந்த வரம் கொடுக்கப்படுகின்ற வரை கடவுளே நான் உம்மை விடமாட்டேன். நான் வழக்கமா சொல்லுவேன், யாக்கோபினுடைய ஜெபம். யாக்கோபு ஒரு இரவு முழுவதும் கடவுளோடு போரிடுவார். ஒரு ஆடவன் இரவு முழுவதும் வந்து யாக்கோபோடு போரிடுவார். காலையில விடிகிற நேரம் வந்த உடனே 2 பேருமே வின்னாக முடியல, அவரும் ஜெயிக்க முடியல, இவரும் ஜெயிக்க முடியல. 2 பேரும் மற்போரிட்டு இருக்கும் பொழுது காலையில விடிகிற நேரம் வந்த உடனே அந்த ஆடவர் சொல்லுவாரு, நான் இங்கிருந்து போகணும், தயவு செய்து என்னை விடு அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப யாக்கோபு அவருடைய காலை பிடிச்சிட்டு கேட்பாரு, நீர் என்னை ஆசிர்வதிக்கிற வரைக்கும் நான் உங்களை விடமாட்டேன். பைபிள் ரொம்ப அழகா இருக்கும். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். உடனே அந்த ஆடவர் அவருக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்துட்டு அந்த இடத்திலிருந்து போவார். அன்புக்குரியவர்களே, அதை போல பிடிவாத குணம் இருக்குதுன்னு சொன்னா, உங்களுக்கு தெரியும், எந்த குழந்தைக்கு பிடிவாத குணம் இருக்கிறதோ நிச்சயமாக கேட்பதை பெற்றுக்கொள்வார்கள். அதே போலதான் இறைவன் முன்பாக பிடிவாத குணம் இருக்குது என்று சொன்னால் நிச்சயமாக நாம் கேட்பதையும் கொடுக்க கடவுள் தயாராக இருக்கிறார். அந்த குணம் உங்களுக்கு இருக்கிறதா? சிந்தித்து பார்த்தவர்களாக இந்த திருப்பலியிலே தொடர்ந்து பக்தியோடு பங்கு பெறுவோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக. நீங்கள் சொல்ல வேண்டிய பதில்: எங்கள் திருமயிலை மாதா வழியாக ஆண்டவரை மன்றாடுகிறோம். எங்கள் திருமயிலை மாதாவின் வழியாக
ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர், இறைமக்கள் அனைவரும் திருச்சபையின் வளமைக்கு உதவிடும் பற்றாத ஊற்றாக விளங்க வேண்டுமென்றே எங்கள் திருமயிலை மாதாவின் வழியாக ஆண்டவரே தவறி நடப்போர் திருந்தவும், நிம்மதியற்று வாழ்வோர் நிம்மதி பெறவும், வறுமையுற்றோர் வளம் பெற வேண்டுமென்றே எங்கள் திருமயிலை மாதாவின் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். இந்த நவநாள் பக்தி முயற்சிகளை செய்யும் இளைஞர்களும் இளம் பெண்களும் தங்கள் எதிர்கால வாழ்வை தெரிந்து கொள்வதில் பரிசுத்த ஆவி அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டுமென்று எங்கள் திருமயிலை மாதாவின் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். வீடற்றோருக்கு தக்க இல்லம் அமையவும், குடும்பங்களில் சமாதானம் நிலவவும் மற்றும் உமது குழந்தைகளாகிய எங்களுக்கு எது எது தேவையோ அவற்றையெல்லாம் அளித்து ஆசிர்வதிக்க வேண்டுமென்று எங்கள் திருமயிலை மாதாவின் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். மரித்த நவநாள் விசுவாசிகளுக்கும் மற்ற மரித்த விசுவாசிகளுக்கும் நித்திய இளைப்பாற்றி தந்திரள வேண்டுமென்று எங்கள் திருமயிலை மாதாவின் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். நோயுற்றோர் நலம் பெறவும், அறுவை சிகிச்சை முதலிய மருத்துவ உதவிகளை நாடுவோர் சிறந்த பலனை அடையவும், மாணவ மாணவியர் தேர்ச்சி பெற வேண்டுமென்று எங்கள் திருமயிலை மாதாவின் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். கரங்களை குவித்து கண்களை மூடி நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். பல நாட்களாக இறைவன் நமக்கு பதில் தராத விண்ணப்பங்களுக்காக இந்த நேரத்தில் கடவுளை பார்த்து ஜெபிப்போம். ஆண்டவரே, நீங்க எனக்கு தர வரைக்கும் நான் உங்களை விட மாட்டேன். நீங்க எனக்கு நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில் இந்த வரத்தை கொடுத்தே ஆக வேண்டும். என்னுடைய குடும்பம் முன்னேற்றம் அடைய, என்னுடைய வாழ்வு ஏற்றம் காண, எங்கள் குடும்பத்தின் பொருளாதார முன்னேற எனக்கு நிச்சயமா இந்த வரம் வேண்டும் ஆண்டவரே என்று உருக்கமான மனதோடு நாம் ஜெபிப்போம். தாயும் தந்தையுமான இறைவா, இதோ இந்த திருப்பலி பீடத்தின் முன்பாக நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு ஜெபிக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் அவர்களுடைய விண்ணப்பங்களையும் இதோ இந்த திருப்பலியிலே ஒப்புக் கொடுக்கவிருக்கின்ற இந்த காணிக்கைகளோடு சேர்த்து உம்முடைய கரங்களில் தருகிறோம் ஆண்டவரே. இங்க இருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் நிறைவாய் ஆசிர்வதிப்பீராக. அன்பு ஆண்டவரே, இதோ தளராத மனதோடு இடைவிடாத எங்களுடைய ஜெபங்களை நீர் கேட்டு அதற்கான பதிலை இங்க இருக்கிற எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நிறைவாய் தருவீராக தகப்பனே. தக்க காலத்தில் எங்கள் ஒவ்வொருவருடைய முயற்சிக்கு நீர் ஆசீர்வாதத்தை கொடுத்து அதை வெற்றி பெற செய்வீராக தகப்பனே. உன் வழிகளை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, அவரையே நம்பியிரு, அவர் உன் சார்பாய் செயலாற்றி உனக்கு வெற்றி அருள்வார் என்று திருப்பாடல் 37:5 வாசிப்பது போல இங்க இருக்கிற எங்கள் ஒவ்வொருவருடைய வழிகளை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உண்மையே நம்பி இருக்கிற எங்களை ஆசிர்வதித்து எங்களுடைய கரங்களை பிடித்து நாங்கள் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்கிறதை எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் உணர்த்தி வெற்றியின் பாதையிலே எங்களை வழிநடத்தி செல்வீராக. எங்களுடைய குடும்பத்திலே உம்முடைய அன்பு, மகிழ்ச்சியும், அமைதியும், சமாதானமும் என்றும் நிறைந்திருக்க நீர் உதவி செய்தருளும் ஆண்டவரே. எடுக்கின்ற எல்லா முயற்சிகளிலும் உடைய பிரசன்னத்தினால் நாங்கள் ஆசீர்வாதத்தை கண்டடைய செய்வீராக. அம்மா மரியே, இதோ இந்த சனிக்கிழமையிலே உடைய திருப்பாதத்தில் ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இங்க இருக்கிற எங்கள் ஒவ்வொரு மனதில் இருக்கிற எல்லா தேவைகளையும், ஏக்கங்களையும், எதிர்பார்ப்புகளையும் உடைய அன்பு திருமகனுடைய பாதத்திற்கு கொண்டு சென்று இடைவிடாமல் எங்களுக்காக பரிந்து பேசி காணா ஒரு திருமணத்திலே அற்புதம் நடந்தது போல இதோ எங்களுடைய குடும்பத்தில் அற்புதம் நடக்க, எங்களுடைய வாழ்விலே முன்னேற்றங்கள் காண தேவையான அனைத்து ஆசிரியையும் உடைய அன்பு திருமகனிடமிருந்து பெற்று தருவீராக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். காணிக்கை பாடல். என்னையே முழுவதும் உம்மிடம் தருகின்றே, என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். என்னையே முழுவதும் உம்மிடம் தருகின்றே, என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏந்திடுவாய். உண்மைக்காக வாழ்ந்திடும் நெஞ்சம் என்னில் உண்டு, உயிர் கொடுக்கவும் துணிந்திடும் உந்தல்
பாதை சென்று உம்மைக்காக வாழ்ந்திடும் இந்த இன்னில் உண்டு. உயிர் கொடுக்கவும் துணிந்திடும் உந்தன் பாதை சென்று என் நெஞ்சில் வாழ்பவன் நீதானே. இனி எச்சம் கொள்வதும் வேண்டானே. எந்த பணியில் 1000 தடைகள் வந்திடுமாயினும் என்னையே முழுவதும் உம்மிடம் தருகின்றே. என் மனம் அறிந்து நீ உம் கையில் ஏற்றிடுவார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி பொருட்களை இரக்கமுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உம் திருமகனுடைய பாடுகளின் மறை நிகழ்வை கொண்டாடும் நாங்கள் அனைவரும் பற்றன்புடன் அதில் பங்கு கொள்ள அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் மரபு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை அனைவரும் இணைந்து கரங்களை விரித்து சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள் குற்றங்கள் குறைகளை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப இங்கிருக்கும் எங்கள் அனைவருக்கும் அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் நமக்கு தருகிற நிறைவான அமைதியை நம் அருகில் இருப்போரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் இதை உட்கொள்ள நமக்கு செம்மறியே, நிலைவாழ் எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறி தருகின்ற அன்பின் விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை பாதுகாத்து நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். அன்பிற்கினியவர்களே, இது நற்கருணை வழங்கும் நேரம். தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் முன்வந்து பெற்றுக்கொள்ளவும், மற்ற மத சபைகளை சார்ந்த சகோதர சகோதரிகள் இருக்கும் இடத்திலேயே அமர்ந்து இறைவனை வேண்டுங்கள். நன்றி. Dear brothers and sisters, now it is time for receiving Holy Communion. We request only the Roman Catholics who have prepared them உருவாகுதே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். உன்னை எண்ணாத என்னை எந்நாளும் எண்ணி மண் மீது வாழபடி செய்கிறார். நான் மண் மீது வாழ வழி செய்கிறார். கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும். கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போற்றியும். திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நீரே இயேசுவே என்னை
ஆசீர் பெற எழுந்து நிற்போம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது புனித கொடையால் ஊட்டம் பெற்ற நாங்கள் கனிவுடன் உம்மை மன்றாடி நன்றி கூறுகின்றோ. இவ்வாறு உமாவியாரின் பொழிவால் நாங்கள் விண்ணக ஆற்றல் பெற்று உண்மையான அருள் வாழ்வில் நிலைத்து நிற்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் ஆசி பெற்றவர்களாய் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புனித தோமையாரை நோக்கி ஜெபம். இந்தியாவின் அப்போஸ்தலரே, புனித தோமையாரே, எம் இந்திய நாட்டில் நற்செய்தியை அறிவித்து கிறிஸ்துவுக்காக ரத்தம் சிந்தி என் ஆண்டவரே, என் தேவனே என்று விசுவாசத்தை அறிக்கையிட்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் மேல் ஆழ்ந்த பற்று கொள்ளவும் அவளோடு பின்பற்றி அவரது சாட்சிகளாக வாழவும் சக்தியை பெற்று தாரும். இங்கு கூடியிருப்போர் அனைவரின் தேவைகளும் நிறைவேற மன்றாடும். எங்கள் பாதுகாவலரான புனித தோமையாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அம்மா எங்கள் மயிலை தாயே, அருள் நிறை மறை நீயே. அம்மா எங்கள் மயிலை தாயே, அருள் நிறை மறை நீயே. அண்டே வந்தோம் ஆதரிப்பாய், நம்பி வந்தோம் காத்திடுவாய். அண்டே வந்தோம் ஆதரிப்பாய், நம்பி வந்தோம் காத்திடுவாய். அம்மா எங்கள் மயிலை தாயே, அருள் நிறை மறை நீயே. நமது மீட்புக்காக கன்னி மரியாளிடமிருந்து பிறக்க திருவுளமான இறைமகனாகி இயேசு கிறிஸ்துவின் அருளும் ஆசீரும் உங்களோடு என்றும் இருப்பதாக. திருமயிலை மாதாவின் பேராலயத்தை நாடி வந்திருக்கும் நம் அனைவரும் மூவொரு இறைவனின் அருளை வேண்டுவோமாக. எல்லாம் வல்ல பரம தந்தையே, உமது அன்பு மகளாம் திருமயிலை மாதாவை எங்களுக்கு என்றும் பாதுகாப்பளிக்கும் தாயாக தந்தருள திருவுளமானீரே. அந்த திருமயிலை மாதாவை போற்றி புகழ கூடியிருக்கும் எங்களை உமது ஆசீரால் நிரப்பியருளும். அன்பு தந்தையின் ஒரே மகன் தவ புதல்வனே, நீர் சிலுவையில் தொங்கிய போது உம் தாயை எங்கள் அனைவருக்கும் தாயாக தந்தருளினீரே. அத்தாயை நாங்கள் அனைவரும் எங்கள் தாயாக ஏற்று அவள் மன்றாட்டின் பலனை நாங்கள் அடைய எங்களுக்கு ஆசீர் அருளும். அன்பே உருவான தூய ஆவியே, உமது பத்தினியாகிய கன்னி மரியாளை மகிமைப்படுத்த கூடியிருக்கும் எங்களை உமது பரிசுத்த ஆலயங்களாக மாற்றியருளும். உமது தூய அன்பினால் நிரப்பியருளும். நம் தாயாம் மரியன்னையை புகழ்வோம். தயை மிகு தாயே, எம் அரசியே, எம் இன்பமே, நம்பிக்கையே வாழ்க. பரதேசிகளாய் இருக்கிற நாங்கள் ஏவையின் மக்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். கண்ணீர் மிகு இவ்வுலகினின்று உம்மை நோக்கி பெருமூச்சுடன் வேண்டுகிறோம். ஆதலால் எங்களுக்காக வேண்டி மன்றாடுகின்ற தாயே, தயை நிறைந்த உம் திருக்கண்களை எங்கள் மீது திருப்பி அருளும்.
இதையின்றியே நாங்கள் இந்த பிரதேசம் கடந்த பிற்பாடு உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு அவருடைய திருக்காட்சியை எங்களுக்கு தந்தருளும். தயாபரியே, அன்பு தாயே, இன்பமிகு கன்னிமரியே, ஆமேன். நம் ஆன்ம சரீர நன்மைகளுக்காக மன்றாடுவோமாக. மயிலை அன்னையே, உமது புனித உருவை எத்தனையோ பேர் சூழ்ந்து நின்று தங்களுக்கு வேண்டியதை மன்றாடி உமது இரக்கத்தால் அவைகளை அடைகிறார்கள். ஆதரவற்றவர்களுக்கு நம்பிக்கையும் அடைக்கலமும் உதவியும் நீரே என்று எல்லோரும் உம்மை போற்றுகிறார்கள். அன்னைக்குரிய உமது அரவணைப்பை எல்லோரும் உணர்கிறார்கள். எனவே ஆதரவற்ற நிலையில் நம்பிக்கையோடு உம்மை வேண்டி வருகின்றோம். அன்புள்ள தாயே, எத்தனையோ துன்பங்களுக்கு நாங்கள் ஆளாகி இருக்கிறோம். எத்தனையோ நன்மைகள் எங்களுக்கு தேவையாக இருக்கின்றன. துன்ப துயரங்கள் எங்களை சிறுமைப்படுத்துகின்றன. எங்கள் இதயம் வருத்தத்தால் நிறைந்துள்ளது. மிகவும் இரக்கமுள்ள மாதாவே, இது போன்ற சமயங்களில் எங்கள் மீதும் எங்கள் குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். முக்கியமாக இப்போது எங்களுக்கு தேவையான இந்த விசேஷ அருளை பெற்றுத்தாரும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். எங்கள் துன்பத்தில் ஆறுதல் அளியும், நோய்களை நீக்கி நற்சுகம் தாரும். அல்லது எமது துன்பங்கள் எம்மை விட்டு நீங்குவது இறைவனின் திருவுளம் இல்லையெனில் அவற்றை எமது ஆன்மாவின் அழியாத பேரின்ப நன்மைக்காக அனுபவிக்க வேண்டும் என்பது இறைவனின் விருப்பமெனில் அவற்றை பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளும் உறுதியை பெற்றுத்தாரும். அன்னையே, எம் மன்றாட்டை கேட்டருள்வீர் என்று நம்புகின்றோம். மயிலை அன்னை என்று எங்கள் முன்னோர்கள் உம்மை போற்றி வணங்கியதை போன்ற விசுவாசத்தையும் எங்களுக்கு தந்தருளும். ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராய் குற்றம் செய்தோரை நாங்கள் எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இறை அன்னையை நோக்கி புனித பெர்னதத்துவின் மன்றாட்டு. மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைத்தருளும். கன்னியர்களுக்கு அரசியான கன்னிகையே, நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை என்னை தூண்டுவதால் நான் உமது திருவடியை நாடி வருகிறேன். பாவியாகிய நான் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடு திருமுன் காத்து நிற்கிறேன். மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். பிறப்பு நிலை பாவமின்றி கருவுற்ற தூய மரியே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம். எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக உம்முடைய திருமகனிடம் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். சிறப்பாசிர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு பாதுகாவலாக உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. வல்லமை மிக்க திருமயிலை மாதாவின் மன்றாட்டால் அனைத்து தீமைகளிலிருந்தும் வியாதி வருத்தங்களிலிருந்தும் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசிர்வதித்து வழிநடத்தி பாதுகாப்பாராக. அம்மா அம்மா மரியே, தூய ஆவியின் பூபயம் நீயே. அருளே நிறைந்த தாயே,
அனைவருக்கும் நீ மயிலை மாதாவே வாழ்க. மரியே வாழ்க. தாயே வாழ்க. மரியே வாழ்க. தாயே இறைவனின் ஆவே உன் மீது வர உன்னத வல்லமை நிழலுமிட. இறைவனின் ஆவே உன் மீது வர உன்னத வல்லமை நிழலுமிட. இறைமகன் இயேசுவை குழந்தையென இறைமகன் இயேசுவை குழந்தையென உந்தன் உதிரத்தில் சுமந்த கன்னி தாயே வாழ்க. மரியே வாழ்க. தாயே